நாம் இன்றைய நாளில் தியானிக்க போற வார்த்தையானது எண்ணாகமம் 23:21. யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. யாருக்குள்ளே இருக்கிறது? டவுட்டா சொல்லக்கூடாது, உறுதியா சொல்லணும். யாருக்குள்ளே இருக்கிறது? இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேலே என்ற பெயர் சொல்லி நம்மளை அழைத்தார். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், நான் இஸ்ரவேல் ஆண்டவரே, நீர் என்னை இஸ்ரவேல் என்று பெயர் சொல்லி அழைத்தீர். I always used to claim this because அவர் என்னை இஸ்ரவேல் என்று பெயர் சொல்லி அழைத்தார். அப்போ அவர் சொல்லுகிறார் இந்த இடத்திலே, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலை குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. பாருங்க, இஸ்ரவேல் என்று அழைத்த என்னை, இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிற குற்றங்களை அவர் காண்பதில்லை. யாக்கோபுக்குள்ளே காணப்படுகிற அக்கிரமத்தை அவர் காண்பதில்லை. ஏனென்றால் அவர் நம்மில் அன்பு வைத்திருக்கிறார், நேசம் வைத்திருக்கிறார், பேர் சொல்லி அழைத்தார். அப்போ ஒரு அன்பும் நேசமும் அந்த அரவணைப்பும் அல்லது அன்பானது நம்ம இருதயத்திலே இருக்குமானால், அல்லது ஒருவர் மேல் நாம் அன்பு வைத்தோமானால், அவர்களுடைய அக்கிரமங்கள், அவர்களுடைய குற்றங்களை நம்மளுடைய கண்கள் காண்பதில்லை. அன்பு எல்லாத்தவற்றையும் சகிக்கும், அது மறைத்து விடும். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா life is full of tribulations, our life is full of struggle. You know why? ஏனென்றால் நம்ம கண்கள் குற்றங்களை பார்க்கிறது, குறைகளை பார்க்கிறது, அது இப்படி இருக்கிறதே அப்படி இருக்கிறதே என்று எண்ணுகிறது. சிருஷ்டித்த தேவன் இஸ்ரவேல் என்று நம்மளை பேர் சொல்லி அழைத்த போது அவர் வைத்திருந்த நேசமானது நம்மளுடைய அக்கிரமங்களையும் நம்மளுடைய குற்றங்களையும் அவர் காண்பதே இல்லை. ஜஸ்ட் இமேஜின், ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்க கண்ணில் அந்த அக்கிரமத்தையும் குற்றங்களையும் ஒருவர் காணவில்லை என்றால் நம்மளுடைய இருதயமானது எவ்வளவு அன்புள்ளதாயும், எவ்வளவு பலம் உள்ளதாயும், எவ்வளவு உற்சாகம் உள்ளதாயும், சந்தோஷம் உள்ளதாயும், மிகுந்த ஒரு சமாதானம் உள்ளதாயும் இருக்கும். இன்னைக்கு you know why we struggle? I don't get sleep when I see something wrong. This is what my habit was. அப்போ just when I felt it, இந்த அக்கிரமத்தை காண்கிற, இது என்ன இப்படி இருக்கிறது, இது என்ன இப்படி தப்பா இருக்கே, ஏன் இப்படி செய்யறாங்க, இப்படின்ற எண்ணம் என்ன கொண்டு வருகிறது? நமக்கு தூக்கத்தை தருவதில்லை, சுகமான தூக்கத்தை தருவதில்லை. அந்த சுகமான தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்? சரீரம் ரொம்ப பலகீனப்படும். அப்ப சரீரம் ரொம்ப பலகீனப்படும் போது என்ன ஆகும்? எரிச்சல் ஆகும். அப்ப திட்டிகிட்டே இருக்கும். கரெக்டான? சோ அப்போ அந்த தேவனுடைய கண்கள் எப்படி இருக்கிறது என்றால், அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்ப்பதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்கள் மேல் இருக்கிறது. எவர்கள் மேல் இருக்கிறது? இஸ்ரவேலின் மேல் இருக்கிறது. இஸ்ரவேல் என்ற பெயர் சொல்லி அழைத்த என் மேல் இருக்கிறது. எது இருக்கிறது? ராஜ கம்பீரம் என் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ராஜ கம்பீரம், ராஜ கம்பீரம் என் மேல் இருக்கிறதுன்னா என்ன? ராஜ கம்பீரம் என் மேல் இருக்கிறது என்று சொல்லுங்கள். ராஜ கம்பீரம் என் மேல் இருக்கிறது. The anointing of king, the kingly anointing. புரியுதா? அந்த அபிஷேகம், ராஜாவின் அபிஷேகம் நமக்குள்ளே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் அந்த இடத்திலே பிலேயாமை குறித்து நாம் காண்க போகிறோம். அதாவது எண்ணாகமம் 22வது அதிகாரம் 4வது வசனத்தை நானே வாசிக்கிறேன். கடைசி பாகத்துல, அக்காலத்திலே சிப்போரின் குமார் நாயக பாலாக் மோவாப்பியருக்கு ராஜாவாய் இருந்தார். இந்த பாலாக் என்ற ராஜாவானவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுடைய சமூகத்திலே அல்லது அவன் நாட்டிலே அல்லது அவன் ஊரிலே கடந்து வருகிறான் என்று அறிந்த பொழுது அவர்களை எதிர்கொள்ளும்படியாய், அவர்களை சபிக்கும்படியாய் ஒரு எதற்கு ஒரு சபிக்கக்கூடிய ஒரு மனுஷனை தேடி, அந்த அதாவது ஆசீர்வதிக்கிறவனையும் சபிக்கிறவனையும் யாரு? ஆசாரியர்கள். அந்த காலத்துல
புரியுதுங்களா? அப்போ அந்த அப்படி ஒரு என்ன பண்றாரு, ஒரு அந்த ராஜா பாலாக் ராஜா என்ன பண்றாரு, எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும், அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறிய அடித்து அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று அவர்களை பீலியாம் இடத்தில் வந்து சபியுங்கள் என்று சொல்றான். பீலியாம் யாருன்னா, ஆண்டவர் சமூகத்துல இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர் என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீ சபிக்கிறவர்களே நான் சபிப்பேன், நீ ஆசீர்வதிக்கிறவர்களே நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கார். அப்படிதானே? அப்போ நான் உணர்த்தப்பட்டது என்னன்னா, all negative words what we speak is a curse, is a sin. நாம் மற்றவர்களை குறித்து குற்றம் காண்டு அதை குற்றப்படுத்தி அதை குறைகளை காண்கிற கண்கள் நமக்கு உண்டானால், நான் என்னை பற்றி பேசுகிறேன், உண்டானால் அந்த கண்கள் உடையவர்கள் நாம் மற்றவர்களை சபிப்பவர்களாய் காணப்படுகிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் குற்றங்களை கண்டுபிடித்து அந்த குற்றங்களை நாம் பேசும்போது மற்றவர்களை நாம் சபிக்கிறவர்களாய் காணணும். அப்போ அந்த ராஜாவானவர் என்ன செய்கிறார் என்றால், பீலியாம் என்று அவரை தேடி அவர்கிட்ட போயிட்டு, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு முன்பாக வருகிறார்கள், அவர்களை நீ சபிக்க வேண்டும், சபிச்சா நான் அவங்களை மேற்கொள்ளுவேன் அந்த போர்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன சொல்றார், பீலியாம் கிட்ட வந்துட்டு நீ அவர்களை சபியும் அப்படின்னு சொல்ற. அப்போ பீலியாம் சொல்கிறான், நான் தேவ சமூகத்துல இருந்து நான் கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தர் என்னிடத்தில் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வேன் என்று சொல்கிறான். ஹல்லேலூயா. அப்படி அவன் சொல்லும்போது வசனம், குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பீலியாமிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். பாலாக் யாரு? ராஜாவுடைய பலவான, அதாவது கூட இருந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்றாங்க, பீலியாமுக்கு போய் சந்தித்து விஷயத்தை சொல்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார், நான் ராஜாவிடத்தில் கேட்டு நான் அதன்படி செய்கிறேன் என்று சொல்கிறார். அவன் கர்த்தரிடத்தில் கேட்ட பொழுது கர்த்தர் சொல்கிறார், அந்த நீங்க 22வது அதிகாரம் முழுமையாய் வாசித்தீங்க, அவர் சொல்கிறார், நீ அந்த இடத்தில் போகாத இரு என்று சொல்கிறார். என்னத்துக்கு? நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சாபம் சொல்லுவதற்கு அந்த இடத்துக்கு போகாதே என்று சொல்கிறார். அப்போ திருப்பியும் அந்த பாலாக் என்ன செய்கிறான், ஏன் நான் சொல்லியும் நீ கேட்கவில்லை, நீ போயே ஆக வேண்டும், நீ இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். அவன் சொல்லுகிறார், இல்ல என் ஆண்டவர் அப்படி சபிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்ல. பாருங்க, அந்த இடத்துல பீலியாம் சொல்லுகிறான், நீ எவ்வளவு 18வது வசனம், பீலியாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. பாருங்க எப்படி சொல்லுகிறான் என்றால், நீ என் வீடு முழுக்க வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தா. அப்போ பாருங்க, அந்த வெள்ளியும் பொண்ணும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு இருதயத்துல, ஒரு வீட்டுல. அவன் சொல்றான், என் வீடு முழுதும் நீ வெள்ளியும் பொண்ணும் தந்தா கூட, அதாவது நீ எனக்கு எவ்வளவு வசதி தந்தாலும், எவ்வளவு என்ன ஆசீர்வதித்தாலும், என்ன நீ எக்கச்சக்கமா ஆசீர்வதித்தாலும், நான் இன்னொருத்தருக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய், கர்த்தர் அபிஷேகம் செய்த ஜனங்களுக்கு விரோதமாய் நான் குற்றம் சொல்வதில்லை, சபிப்பதில்லை, குறை சொல்லுவதில்லை என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. give hand to him. என் தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே கூடி சேர்க்கப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறபடி, நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவ சமூகத்தில் காணப்படும் பொழுது நாம் ராஜாவின் அபிஷேகத்துக்குரியவர்களாய், ராஜ அபிஷேகம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் சாபம் இல்லை என்று வேத வசனம் சொல்கிறது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் குறி சொல்வதில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் நாம் சபையிலே அல்லது மற்ற கிறிஸ்துவர்களை குறை சொல்லும் பொழுது என்ன ஆகிறது, அது சாபமாய் மாறுகிறது. பீலியாம் சொல்லுகிறான், நான் சபிப்பதில்லை என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மீண்டுமாய் அவன் என்ன செய்கிறான், திருப்பி இன்னும் மற்ற அநேக ராஜாக்களை கூட்டி, அநேக பரிசுத்தவான்களை கூட்டி பீலியாம் இடத்தில் திருப்பியும் போகிறான், நீ சொல்லியே ஆக வேண்டும் என்று. ஆனால் அப்பொழுது அவன் மீண்டும் பீலியாம் கர்த்தரிடத்தில் கேட்கிறான், என்றால் ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், நான் போகவா வேண்டாமான் என்று கேட்டார். ராஜா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ என்று சொல்கிறார். ஹல்லேலூயா.
பாருங்கள், அந்த இடத்தில் பிலேயாம் இடத்தில் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் சாப வார்த்தை சொல்லக்கூடாது, அதற்காக நீ போகாத இரு. பாலாக் உன்னை அழைத்தாலும் யார் உனக்கு என்ன செய்தாலும் நீ அந்த இடத்திலே போகாதே என்று சொன்ன கர்த்தர் மீண்டுமாய் சொல்கிறார், நீ போ என்று சொல்கிறார். அவன் கடந்து போகிறான். தன்னுடைய கழுதையை எடுத்துக்கொண்டு கழுதை மேல் ஏறிக்கொண்டு அவன் அங்கே போகிறான். கடந்து போகும்போது அங்கே கழுதையானது என்ன செய்கிறது, 3 இடத்திலே அவன் கால்கள் நெருக்கும்படியான ஒரு நேரோ பாத் அந்த இடத்துல போய் நிற்கிறது. அந்த கழுதை என்ன பண்ணுது, எந்த வழியில போகணுமோ அந்த வழியில போகாம அங்கங்க போய் அது முட்டிக்கிட்டே நிக்குது. 3 இடத்துல முட்டிக்கிட்டு நிக்குது. ஏன்னா அந்த கழுதைக்கு முன்பாக தேவதூதன் பட்டயத்தோடு நிற்கிறான். யார் நிற்கிறார்கள்? கழுதைக்கு முன்பாக தேவதூதன் பட்டயத்தோடு நிற்பதை கழுதை காண்கிறது. அதனால் கழுதை என்ன செய்கிறது, பட்டயம் எதற்கு இருக்கிறது, பிலேயாமை கொல்லுவதற்கு. அந்த தேவதூதன் பிலேயாமை கொல்லும்படிக்கு முன்பாக வந்து நிற்கிறது. கழுதை காண்கிறது, ஆனால் பிலேயாமின் கண்கள் காணவில்லை. ஏனென்றால் கர்த்தர் தானே சொன்னார் போக சொல்லும்படி. சாபம் அங்கே பாலாக் சொன்ன சாபத்தை சொல்லும்படிக்கு கர்த்தர் தானே அங்கே போ, நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் சொல்வதை மாத்திரம் நீ அவர்களிடத்தில் சொல்லு என்று சொல்கிறான். ஆனால் அவன் கழுதையை எடுத்துக்கொண்டு அவன் போகும்போது 3 இடத்தில் அந்த பட்டயத்தோடு இருக்கிற அந்த தூதனை காணும்போது அந்த கழுதையானது 3 இடத்திலே முட்டுகிறது. இவன் கால்கள் சிரைந்து போகிறது. அவன் அந்த இடத்துல வருத்தப்படுகிறான். அவன் என்ன பண்றான், குச்சி எடுத்து நல்லா அந்த கழுதையை பட்டு 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 பட்டுன்னு அடிக்கிறான். அடிக்கும்போது 30வது வசனம் படிங்க. கை கொண்ட பாருங்க, அந்த கழுதை பேச ஆரம்பிக்கிறது. கழுதை சொல்லுது, ஏங்க நீ என்ன வாங்கின நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் என் மேல தானே ஏறி சவாரி செஞ்ச, நான் என்னைக்கா இப்படி செஞ்சிருக்கேனா, நான் இப்படி செஞ்சிருக்கேனா, நான் உன்னை எங்கேயா கீழே போட்டிருக்கேனா, எங்கேயா தேய்க்கிற மாதிரி நடந்திருக்கேனா, உன்னை துக்கப்படுத்திருக்கேனா, அப்புறம் ஏன் நான் அடிக்கிறேன்னு கேட்குது. எங்க திருப்பி அந்த வசனத்தை நல்லா வாசிங்க. இல்ல, அப்போ அவன் அதற்கு இல்லை என்று அப்போ கழுதையை அடிக்கிறான். ஏனென்றால் அவன் அந்த தேவதூதனை காணவில்லை. நன்றாக சொல்லுங்க. பாருங்க, யார் தேவதூதனை பார்த்திருக்காங்க? கழுத கண்ணில தான் தேவதூதன் காணப்படுகிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட பரிமாறிக்கொள்கிறேன். நம்ம வாழ்க்கையில நம்ம 30 வருஷம் 40 வருஷம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழறோம். நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு 20 வருஷம் இருக்கலாம், அல்லது நம்ம ஐக்கியமா இருக்கிற காலங்கள் பலதா இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா நம்மளோட ஐக்கியமா இருக்கிறவங்க நம்மளை உபத்திரப்படுத்துறதுக்கு காலங்கள் உண்டாகுகிறது. ஏனென்றால் பாருங்க, அந்த கழுதையானது அவனை உபத்திரப்படுத்துகிறது. அவன் உபத்திரப்படுகிறான் என்று எண்ணுகிறான். ஏனென்றால் கழுதைக்கு கண் திறந்திருக்கிறது, பிலேயாமுக்கோ கண்கள் திறந்திருக்கவில்லை. கழுதை தேவதூதன் பட்டயத்தோடு இருப்பதை காண்கிறான். அந்த பட்டயமானது என் எஜமான் மேல் விழுமே, அந்த பட்டயமானது என் எஜமானனை கொல்ல போகிறதே என்று அது இந்த பக்கமாயும் அந்த பக்கமாயும் அவனை காப்பாற்றுகிறது. ஆனால் பிலேயாம் என்ன நினைக்கிறான்? கழுதை அவனுக்கு செவி கொடுக்கவில்லை என்று நினைக்கிறான். என் தேவ ஜனமே, நம் வாழ்க்கையில whether it is my husband or my children or anyone who is around us, நம்மளோட கூட இருக்கிற யாரா இருந்தாலும் நம்மளை உபத்திரப்படுத்தும் போது, நம்மளை துக்கப்படுத்தும் போது, நம்மளை அறியாத பொழுது அவர்கள் கண்கள் திறக்கவில்லை என்று உணர்ந்து
அமைதியாக இருந்து பாருங்கள், நம்மளுடைய கண்களும் திறந்திருக்கும், அவர்களுடைய கண்களும் திறந்திருக்கும். ஏனென்றால் கர்த்தர் நம்ம மத்தியிலே ஏதோ ஒன்று பேச வேண்டும், ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Keep quiet, don't react. Keep quiet, don't react. Don't argue, don't guess things. கற்பனைக்குள்ளே கடந்து போகாதீர்கள். அவன் கற்பனைக்குள்ளே கடந்து போனான் பிழையாம். ஏன் நீ இப்படி போன அப்படி போன, பட்டு 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 நினைச்சா, நான் உன்னை இத்தனை வருஷமும் நான் தானே உன்னை ஏத்திட்டு போறேன், நீ ஏன் என்னை அடிச்ச? பாருங்க, அங்கே தூதன் சொல்லுகிறான். 32வது வசனம் வாசியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அங்க தேவதூதன் சொல்லுகிறான், கர்த்தருடைய தூதனானவர் அவரை நோக்கி, நீ உன் கழுதியை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? இதனோட எனக்கு மாறுபடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். யார் எதிரியாக புறப்பட்டு வந்தார்? நம்மளோடு கூட இருக்கிற கர்த்தரானவர் நமக்கு எதிராக கொண்டு வருகிற தூதர்களையும் கொண்டு அனுப்புவார். ஹல்லேலூயா. எதற்காக? நம்மளுடைய இருதயம் மாறுபடும் பொழுது, the tribulation of because நம்மளுடைய வாழ்விலே வருகிற ஏற்ற தாழ்வுகள், tribulations எதுக்குன்னா நமக்குள்ளே இருக்கிற மாறுபாடுனாலதான். மாறுபாடு அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்திலே இப்படிதான் இருக்க வேண்டும். அதற்கு மாறாக நாம் காணப்படும் பொழுது மாறுபாடாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நாம் இப்படிதான் கர்த்தர் சமூகத்திலே நான் என் ஆத்துமா இப்படிதான் காணப்பட வேண்டும். நான் உண்மை உள்ளவனாய், உத்தமம் உள்ளவனாய், நீதி உள்ளவனாய், நேர்மை உள்ளவனாய், உண்மை உள்ளவனாய், பரிசுத்தம் உள்ளவனாய் நான் இப்படிதான் காண வேண்டும் என்றால் நான் அப்படிதான் காணப்பட வேண்டும். நான் மாறுபாடு உள்ளவனாய் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா, say hallelujah, say hallelujah. அதனால வரும் अनेक உபத்திரங்கள் வரலாம். to lose ourselves. நம்மளா இருக்காதபடிக்கு நமக்கு अनेक உபத்திரங்கள் வரும். எப்படி? நம்மளானா எப்படி? நான் ராஜாவா இருக்கிறேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிற நான் ராஜா அபிஷேகத்தோடு இருக்கிற என்னை மாறுபாடாய் மாற்றுகிறதுக்கு अनेक காரியங்கள் வரும். ஆனால் என் கண்கள் திறந்திருக்க வேண்டும், நான் காண வேண்டும் அங்கே என்ன நடக்கிறது என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதற்கு பிறகாக அவன் என்ன சொல்கிறான்? பிழையாம் வருகிறதை பாலா கேட்ட மாத்திரத்தில் அதற்கு அப்புறம் அவன் அங்கே போய் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கவில்லை. அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பேசவே இல்லை. அப்ப பாலாக்கும் அந்த ராஜாக்களும் அநேக ராஜாக்களும், ஏன் நீ அப்படி செய்தாய்? நீ ஆசீர்வதிக்கப்பட்ட உன்னை சபிக்க கூப்பிட்டா நீ அவங்களை ஆசீர்வதிச்சியேன்னு சொல்றான். 23:20. பாத்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நமக்கு ராஜா அபிஷேகம் தந்து நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கதான் அழைத்திருக்கிறார். எசேக்கியேல் 3:17-18. பாருங்க, இஸ்ரவேலே மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். என் தேவ ஜனமே, நாம் ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் வரும்போது நாம் இஸ்ரவேலாய் காணப்படுகிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஆபிரகாமின் சந்ததியான இஸ்ரவேல் ஜனங்களாய் காணப்படுகிறோம். புரியுதுங்களா? மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நாம் கண்டுபிடிக்கப்பட்டோம். அதாவது நம்ம மனம் திரும்ப வேணும், நம்ம இப்படிதான் இருக்க வேணும், நாம் சத்தியத்துல தான் இருக்க வேணும், நாம் பரிசுத்தத்துல தான் இருக்க வேணும்னு சொல்லி இப்படி பிக் பண்றாங்க. he picks people, and the picking people தான் இது. ஓகே, ஹல்லேலூயா, say hallelujah. அவர் அழைத்தாலே ஒழிய நீங்க சபைக்கு வரவே முடியாது, வரவே முடியாது, ரட்சிப்பே வராது. அப்போ அப்படி இஸ்ரவேல் ஜனங்களாய் காணப்படுகிற நாம், தேவ சமூகத்துல வருகிற நம்மளை வழி நடத்துகிறவர் மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். சரீரத்துக்கு அல்ல, ஆத்துமாவுக்கு.
சத்தியம் சொல்லுகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதர்களாய் இருக்கிறார்கள். தேவ ஜனமே, கர்த்தர் அழைத்து ஊழியக்காரரிடம் இந்த ஆத்மா இடரப் போகிறது, நீ அவர்களுக்காக உவாசி ஜெபம் செய், இதை சொல் என்று சொன்னால் நாங்கள் சொல்லுவோம், அல்ல என்றால் சொல்லாமல் ஜெபித்து கொண்டிருப்போம். அந்த ஜெபமானது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வந்து உணர்த்தப்படும். அந்த ஜெபமானது கேட்கப்பட்டு அந்த முப்பரி நூலிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு அது சொல்லப்படும். யார் சொல்லுவாங்க? ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். நீங்கள் வழி விலகி போனால், வழி விலகி ஈஸியா போகலாம், ஏன்னா ஆண்டவர் அது ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. இதே அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். காவலனாய் வைத்திருக்கிறேன், நீ உன் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்திலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்கையில் நீ துன்மார்க்கன் தன் துன்மார்க்க வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அவன் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன். ஊழியக்காரங்க ரிஸ்கே எடுத்துக்கிறது இல்லை, ஏன்னா ரத்தப்பழி அவர் மேல வருமே, அதனால ஊழியக்காரங்க சொல்லிடுவாங்க. எய்தர் பை அட்வைஸ் ஒரு அறிவுறுத்தலாக சொல்லுவோம், அல்லது ஒரு கிரியையாக சொல்லி பார்ப்போம். சோ ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லும்படிக்கு பிலேயாமிடத்தில் சொல்லுகிறார். பாருங்கள், அவர் என்ன சொன்னார் பிலேயாமிடத்தில்? நீ அங்கே போய் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்காதே என்று முன்பு சொன்னார், நீ அங்கே போக வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் பாலாக்கானவன் வந்து வற்புறுத்தி, இல்லை நீ போய் சொல்லு, அநேக பரிசுத்தவனை அனுப்பி பெரிய ஆளுங்களை எல்லாம் அனுப்பி நீ போய் சொல்லிதான் ஆகணும்னு சொல்லும் போது ஆண்டவரே என்ன அவன் திருப்பியும் கூப்பிடுறான், நான் சொல்லவான்னு கேட்கிறான். அது சொல்றதே தப்பு. சவுல் என்ன பண்றாரு? போய் சவுலுக்காக திருப்பியும் சொல்றான். சொல்லும்போது என்ன ஆகுதாங்க? ஆண்டவர் கேட்கறதே இல்லை. சவுல் விழுந்தே போனான். சாமுவேலானா அழுதுகிட்டே இருந்தான் வேதம் சொல்லுது சவுலுக்காக. ஏன் தெரியுமா? முதல்ல சாமுவேல் தான் சவுலை அபிஷேகம் செய்தார். அந்த அன்பு, அந்த அத்தனை வருடம் அன்பு, ராஜாவாய் அபிஷேகம் செய்த சவுலின் மேல் இருந்த அன்பு. ஆனால் சவுல் மனம் மாறவே இல்லை. அவன் விழுந்து போனான். நல்ல ஆவியை எடுத்து பிசாசின் ஆவி அவனுக்குள்ளே ஆண்டவர் அனுப்பினார் என்று வேதம் சொல்றார். என் தேவ ஜனமே, எச்சரிக்கப்படும் பொழுது எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ராஜ கம்பீரம் இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் யாக்கோபுக்குள்ளே குற்றம் கண்டு அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அவர் குற்றம் காண்பதும் இல்லை. ஏன் காண்பதில்லை? அவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறது போல நாமும் பிறரிடத்தில், என் மனைவி இடத்தில் நான் அன்பாய் இருக்கும்படிக்கு, என் புருஷனிடத்தில் அன்பாய் இருக்கும்படிக்கு, என் பிள்ளைகளிடத்தில் அன்பாய் இருக்கும்படிக்கு, என் நண்பர்களிடத்தில் அன்பாய் இருக்கும்படிக்கு, என் உற்சாக உறவினரிடத்தில் அன்பாய் இருக்கும்படிக்கு, நான் காண்கிற ஜனங்களிடத்தில் அன்பாய் இருக்கும்படிக்கு, அன்பானது சகலத்தையும் சகிக்கும். சகிக்க வேண்டும். சகிக்கிறது இல்லை. சாரி காட். சகிக்க வேண்டும். அந்த குற்றங்கள் கண்களிலே காணும் பொழுது பாருங்க, இன்னைக்கு ஏன் இந்த கான்ஃப்ளிக்ட்? நான் ரீசெண்டா ஒரு சர்வே படிச்சேன். 1980லயும் 1990லயும் ஒரே ஒரு ஹோம் கோர்ட் இருந்ததா நம்ம ஹைகோர்ட்ல. ஒரே ஒரு ஹோம் கோர்ட் வேர் த டைவர்ஸ் ஹேப்பன்ஸ். இன்றைக்கு 3 முடிந்து 4வதும் திறக்க போறார்கள். ஏனென்றால் அதுதான் ரொம்ப பிஸியா இருக்கிற கோர்ட்டே, ஹோம் கோர்ட் டைவர்ஸ்க்காக. ஒரு கோர்ட்டு தான் இருந்ததான், அப்புறம் 2 கோர்ட்டா மாறிச்சான், அப்புறம் 3 கோர்ட்டா மாறிச்சான், இப்ப 4வது ரீசெண்டா திறக்க போறாங்க. ஏனென்றால் புருஷன் மனைவியானவர்கள் இஸ்ரவேல் என்று நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் அன்பாய் இருக்கிறேன், ஒருவரை ஒருவர் நாம் இணைக்கப்பட வேண்டும், நாம் பரிசுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று உணர்ந்து நாம் வாழ்க்கையிலே ஒருமனமாய் காணப்பட்டிருந்தால் நாம் இந்த வாழ்க்கையிலே ஒருவருடைய குற்றங்களும் குறைகளையும் காணாமல் சகித்து விட்டு கொடுத்து நாம் கடந்து செல்வோம். We won't go to home court. We won't go there. But we
நம்ம என்ன பண்றோம்? சகிப்புத்தன்மை, பொறுமை, நீடிய பொறுமை, சாந்தம் இல்லாததினாலே we go for a divorce. அந்த பாவத்தை நாம் செய்ய நமக்கு நம்மளுடைய மாம்சம் அல்லது நம்மளுடைய கண்கள் அந்த நேரம் அதை உருவாக்குறது. ஹல்லேலூயா. அப்போ ஆனா ஆண்டவர் சொல்றார், அவர் யாக்கோபில அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே. ஏன் யாக்கோபில அக்கிரமம் சொல்றாரு? ஏன்னா அவன் சகோதரனுடைய பங்கை அவன். எல்லா பாஸ்டர்ஸும் பிரசங்கம் பண்ணுவாங்களே, சொல்லுங்களேன், என்ன பண்ணா? அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எப்படி எடுத்தான்? சிவப்பு கூழை கொடுத்து தந்திரமாக எடுத்தான் என்று சொல்லி அல்ல. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், யாக்கோபில் அக்கிரமம், அது அக்கிரமம் தான். ஆனால் யாக்கோபின் அக்கிரமத்தை இஸ்ரவேலின் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அங்க தப்பு நடந்தாலும் அது தப்பு என்று நம்ம எடுத்துக்க கூடாது. அன்பு சகல குற்றங்களையும் மூடி மறைக்கும் என்று வசனம் சொல்றார் இல்லையா? அப்படித்தானே ஒரு வசனம் இருக்குதானே? குற்றத்தை மறைக்கும், அன்பு மறைக்கும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியத்திலே நாம் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் நான் இந்த நாளில் கற்றுக்கொண்டேன். அப்போ வேத வசனமானது, அப்போ அந்த இடத்துல பாருங்க, இயேசு சில இது சொல்றாரு பாருங்க, சில அறிவுரைகளை சொல்கிறார் பாருங்க. 28:6-28 வாசிக்கலாம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறையிறவனுக்கு மறு கன்னத்தை கொடு, உன் அங்கியை எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடைய எடுத்துக்கொள்கிறவனிடத்தில் அதை திரும்பி கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படியே செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்பி தங்களுக்கு கொடுப்பார்கள் என்று கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கு துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. பாருங்க, அப்படின்னா அவர் சொல்லுகிற ஒவ்வொரு 4 சுவிசேஷத்தை மட்டும் வாசித்து பாருங்க, நம்ம எப்படி இருக்க வேணுமோ அப்படி நம்ம இருப்போம். 23-21 வசனம் சொல்லுகிறபடி அந்த கண்களிலே, நம்மளுடைய கண்களிலே அக்கிரமத்தை நாம் காண மாட்டோம், இஸ்ரவேலுடைய குற்றத்தை காண மாட்டோம். அவர்களுள்ளே இருக்கிற அந்த ராஜா அபிஷேகத்தை கண்டு நாம் அவர்களை விட்டு விலகி கனம் செய்துவிட்டு கடந்து போவோம். இன்று அது நடக்கிறதே இல்லை. சபையை விட்டு இப்படி கிளம்பும் போதே என்னென்ன தப்பா இன்னைக்கு பற்றி அந்த சிஸ்டர் அந்த இடத்துல தப்பா அந்த வார்த்தையை பேசுறாங்க. அந்த சிஸ்டர் அந்த வார்த்தையை படிக்கும்போது அங்கே பாரு தப்பா வாசிச்சாங்க பத்தியா. நான் நினைக்கிறேன் அவங்க வீட்டில் பைபிளே படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கோம். இது நமக்கு சொன்னாங்களோ இப்படியெல்லாம் நினைக்காம இன்னைக்கு வந்த செய்தியிலே நாம் அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம் இருதயத்திலே மற்றவர்களை காண்கிற அந்த கண்கள் எடுக்கப்பட வேண்டும். நாம் இயேசுவானவர் எப்படி பிதாவினிடத்தில் அன்பாய் இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறாரோ அதே போல் பரிசுத்தவான்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வேண்டுதல் செய்து நாம் ஒருவரை அன்பு செலுத்தி எல்லாவற்றையும். இதில் இன்னொன்று இருக்கு, நான் அதையும் வாசிக்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கு குலுக்கி சரித்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் அதில் அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளிக்கப்படும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. Give to people, help others, give your tithes. நான் first week tithes பத்தி பேச விரும்புகிறேன். Give tithes. ஏன் தசமபாகம் செலுத்த வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த சபையின் தேவைகளை சந்திப்பதற்கு மாத்திரமல்ல, தேவனிடத்தில் நீங்கள் அன்பாய் இருக்கிறீர்கள், நான் அவருடைய பிரமாணத்தை கை கொள்ளுகிறேன்.
எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க, எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்க, நான் இதுல பரிபூர்ணமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு சத்தியத்தை கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? வைக்கும் போது இடராமல் அல்லது இடறி திருப்பி நம்ம ஏஞ்சி நிக்க ட்ரை பண்ணும் பொழுதுதான் நம்ம சத்தியத்துல திருப்பி நிக்க முடியும். இடராமலே நான் பரிசுத்தமான்னு நிக்கிறது யாருமே இல்லை, நோவன். ஏன்னா ஆண்டவரே சொன்னாரு, நல்லவரேன்னு கூப்பிட்டப்ப என்ன சொன்னாரு? என்ன ஏன் சொல்றப்பா? ஏன்னா he felt it. He was so humble to say that. So never ever feel that we are always good. We are not good. We are trying to become good. நம்ம பரிசுத்தப்படுத்த வாஞ்சியா இருக்கிறோம். நான் என் வீட்டில் சொல்லுவேன், நான் ஒரு பிரசங்கம் பண்ண போறதுக்கு அந்த அந்த தப்பு பண்ணாம நான் சபை அந்த பலிபீடத்தில் ஏறணும்ப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு அந்த நான் இந்த வாட்டி பிரசங்கம் பண்ண போற காரியம் இதுப்பா, அந்த தப்பை நான் செய்யக்கூடாதுப்பா, அந்த தப்பை நான் செய்யாம அந்த பலிபீடத்தில் ஏறணும். ஏன்னா அந்த தப்பை நான் செய்யறவளாய் காணப்பட்டால் then I am not an example for it. சொல்லுகிறதும் அதை செய்கிறவருமாய் இருந்தார் என்று வேதவசனம் சொல்கிறார். தசமபாகம் ஒன்றுதான். நீங்கள் கர்த்தரிடத்தில் உண்மையாய் இருக்கிறேன், நான் நீதியாய் இருக்கிறேன், நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன், நான் உம்மை கனம் செய்கிறேன், நீர் என் தேவன், நீர் என்னை வழிநடத்துகிறேன், நீர் என் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு உத்தரவாத என்று சொல்லுகிற அந்த ஒரு கிரியை அந்த தசமபாகம். நீங்கள் தசமபாகம் செலுத்தாத வரைக்கும் you are not truthful towards God, you are not faithful towards God. நீங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் அல்ல, அல்லது கர்த்தரிடத்தில் உண்மை உள்ளவர்கள் அல்ல, நீங்கள் கர்த்தரை கனம் செய்கிறவர்கள் அல்ல. Sorry to say this, இந்த உண்மை உங்களுக்கு கசப்பாய் இருக்கும், மன்னிக்க வேண்டும். இது கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன். அதனால தசமபாகம் செலுத்துற நான் நீதிமான்னு நீங்க நினைக்க கூடாது. நான் எல்லாத்திலயும் நீதியா இருக்கேன்னு நினைக்க கூடாது. நான் தான் தசமபாகம் செலுத்திட்டேனே, நான் ரொம்ப நீதியா இருக்கேனே. நோ, மற்றவர்களையும் செய்யினர், நீதி நியாயத்தையும் விட்டு விடாத இருன்றார். அப்ப மற்ற எல்லா காரியத்திலும் நீதியும் நியாயமும் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பீலேயாம் கண்ணை எப்ப திறந்தார்? எப்ப திறந்தார் பீலேயாம் கண்ணை? கழுத பார்க்குது தேவதூதன் பட்டயத்தோடு நிற்பதை, கழுதைக்கு பார்க்க முடியுது. ஆனா தேவதூதன் நிற்பதை பீலேயாம் கண்களே காணவில்லை. பீலேயாமுடைய கண்ணை கர்த்தர் திறந்த பொழுது அவர் என்ன காண்கிறார்? பட்டயத்தோடு நிற்கிற தேவதூதனை காண்கிறார். ஏன் நீ உன்னை கழுதை அடித்தாய் என்கிறார். ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையிலே நடக்கிறது என்றால் அது ஏன் என்னை அனுமதித்தீ சுவாமி, எனக்கு ஏன் இதை அனுமதித்தீர், நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் எனக்கு இது நேரிடுகிறது, என்னிடம் என்ன பிழை கண்டாய், அந்த பிழையை உணர்த்தும் சுவாமி. I love David. I love David. 119வது சங்கீதத்திலே சொல்லுகிறார், உன் வார்த்தையினாலே நான் உணர்வடைந்தேன். வேத வசனத்தை தியானிக்கும் போது நாம் உணர்வடைந்தவர்களாய் காணப்படுகிறோம். அழைத்த அழைப்பு to see the eternal, நித்திய ஜீவனை காணும்படிக்கு நம்மளை அழைத்தார். என் தேவ ஜனமே, இந்த உலகில் உள்ள எல்லா சம்பத்தும் நமக்கு நல்லது. It is for good. It is for God's glory. It is given in our hand. It is for good knowledge and good wisdom we will get it. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சம்பத்தும் ஆசீர்வாதமும் நமக்கு நம்மளுடைய கர்த்தருடைய ஆசீர்வாதமான அறிவினாலும் ஞானத்தினாலும் அதை பெற்றுக்கொள்வோம், சுதந்திரத்துக் கொள்வோம். ஆனால் நித்திய ஜீவனுக்கு எதுவான அழைப்பை தான் நம்மளை அழைத்தார். ஆத்துமா நித்திய ஜீவனுக்கு எதுவான். நித்திய ஜீவன் என்றால் மரிக்காத ஆத்துமா, கர்த்தர் சொல்லுகிறதை அறிந்து கொள்ளுகிற ஆத்துமாவாய், டம் ஹெட்டா இருக்கிற. அவர் என்ன சொல்றாரு? எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்க சொல்றாரு நம்ம சபை இப்படி டல்லாவே இருக்கக்கூடாது, ஆர்ப்பரிக்க வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும். எஸ் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து என் கண்களை திறந்தேன்னு சொல்லணும். அதுக்குதான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நித்திய ஜீவனை அடையும் படிக்குதான் நம்முடைய பேர் சொல்லி அழைத்தார். Not for anything. See, நம்மள அநேகர் வந்து ரொம்ப நல்லா இருக்கீங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கீங்க, நீங்க கத்துறால இல்ல, அதுக்கு மயங்கிடாதீங்க.
நீங்க நல்லவங்க, பயங்கடாதீங்க. நீங்க போய் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, நான் நல்லவனா ஆண்டவர் சொல்லுவார். அப்போ இது ஒன்ட்டா இருக்கு, இது ஒன்ட்டா இருக்கு, இது ஒன்ட்டா இருக்கு சொல்லுவாரா இல்லையா? கேட்டு பாருங்க. இன்னைக்கு போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, நான் நல்லவன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு நான் நல்லவனான்னு கேட்டு பாருங்க. காரியத்தை பாருங்க, சின்னதத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவனாய் மாறுவார். தயவு செஞ்சு தசம பாகத்தை செலுத்துங்க. நீங்கள் சின்னதத்தில் உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை அநேகத்தில் உண்மையாய் மாற்றுவார். ஒவ்வொரு வசனத்தும் கீழ்ப்படுதலை தருவார், உணர்வு உள்ளவராய் மாற்றுவார். பேழையாவின் கண்களில் திறந்தது போல இன்றைய நாளில் நம்மளுடைய கண்களில் கர்த்தர் திறந்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் என்னையும் சேர்ந்து ஆசீர்வதிப்பார்.